வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ரீட் அண்ட் சம் டூல் யூஸ் பண்ணி நம்ம அதனுடைய என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதை மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம செஞ்சோம். சரிங்களா? சரி, இதனுடைய தொடர்ச்சியை வந்து இந்த கிளாஸில் பார்க்கலாம். சரி, இதை மாதிரி நம்ம ஒரு டிசைன் பண்ணிட்டோம். இது பண்ணதை நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்குறது ஃபோட்டோஷாப்பில் அப்படின்னா, டேப்பு ஒரு டைமு, எஃப் ஒரு டைம், எஃப் ஒரு டைம் அண்ட் கண்ட்ரோல் 0 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை மாதிரி நம்ம பண்ண டிசைன் வந்து எந்த ஒரு டூல்ஸ் அப்பியரன்ஸும் இல்லாமல் ஃபுல் ஸ்க்ரீனில் நம்மளால் பார்க்க முடியும். மறுபடியும் இது ஃபோட்டோஷாப்பில் ரிட்டர்ன் போகணும் அப்படின்னா டேப் ஒரு தடவை, எஃப் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரிட்டர்ன் வந்து உள்ளே போயிடும். ஸோ இது ஃபுல் ஸ்க்ரீன் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீஸ். இது மறுபடியும் ஃபோட்டோஷூட் உள்ளே போகிறதுக்கு ரிட்டர்ன் கீஸ். புரியுதுங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த டூல்ஸ் பாரை வந்து ஒவ்வொரு டூலாக வந்து இனிமேட் கிளாஸில் வந்து நம்ம இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டூல் கொடுத்துருப்பாங்க. இது பேர் என்ன, இந்த ஏரியா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செலெக்ஷன் டூல்ஸ் ஏரியா. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்ஜெக்டை நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த செலெக்ஷன் டூல்ஸ். இந்த 6 டூலுமே செலெக்ஷன் ஏரியா அப்படிம்பாங்க. செலெக்ஷன் டூல்ஸ் உள்ளே வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு சில டூலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக கருப்பு கலரில் ஒரு ஏரோ கொடுத்துருப்பாங்க. மவுஸ் அது மேலே ரைட் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற சப் டூல்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ கருப்பு கலர் ஏரோ இல்லை அப்படின்னா சிங்கிள் டூல் தான் இருக்கும். கருப்பு கலர் ஏரோ இருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே மல்டிபிள் டூல்ஸ் வந்து உள்ளே வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி இந்த ரெக்டாங்குலர் மார்க்கி டூல், எலிப்டிக்கல் மார்க்கி டூல், சிங்கிள் ரோ மார்க்கி டூல் அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் காலம் மார்க்கி டூல். இந்த டூலை ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன வேலைகள் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டூலை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இமேஜை நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணிக்கலாம், அல்லது வேணுங்கிற மாதிரி நம்ம டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த செலெக்ஷன் ஏரியா இருக்கிற டூல்ஸ். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன டூல் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் எடுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு ஒரு இமேஜில் எந்த இடம் வேணுமோ அந்த இடத்த ஜஸ்ட்டு கிளிக் அண்ட் ட்ராக், எவ்வளோ பெருசு வேணுமோ ஜஸ்ட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏரியா வந்து நம்மளுக்கு செலெக்ஷன் ஆகிடும். செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, நம்ம நார்மலாக சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வித்தியாசம் தெரியாது. இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே புதுசாக லேயர் 1 அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். நம்ம செலக்ட் பண்ண ஏரியா அவுட்புட்டில் இங்கே வந்துடும். ஸோ இங்கே பார்க்கணும் அப்படின்னா ஒன்று மூவ் டூல் எடுத்து ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு விசுவலில் இங்கே தெரியும். அதை விட பெஸ்ட்டு நம்ம இந்த பேக்ரவுண்ட் காப்பியை விசுவலை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண இமேஜ் மட்டும் அவுட்புட்டில் அப்பியரன்ஸில் அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். இது ரெக்டாங்குலர் மார்க்கி டூல். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் மார்க்கி டூல். ஸோ இதுக்குள்ளே போகிறோம், எலிப்டிக்கல் டூல் எடுக்கிறோம், ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம், சேம் கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட்டு இந்த விசுவல் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு இதை மாதிரி அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ரெக்டாங்குலராகவோ எலிப்டிக்கலாகவோ நம்மளுக்கு ஒரு இமேஜை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஒரு இந்த இமேஜை பர்டிகுலராக அழகாக நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா இந்த டூலால் நம்மளால் முடியாது. ஏன்னா அவங்களே இதில் ஒன்று ரெக்டாங்குலர் அல்லது எலிப்டிக்கல் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் ஒன்லி ரெக்டாங்கிள் அல்லது எலிப்டிக்கல் இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்மளால் இமேஜை கட் பண்ண முடியும். சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ இதை மாதிரி இமேஜஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணுறோம், ரெக்டாங்குலராகவோ எலிப்டிக்கலாகவோ நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ண அப்புறம் அதோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஸோ எட்ஜஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். எனக்கு இதை மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் வேண்டாம், நல்லா ஸ்மூத்தாக எட்ஜஸ் வந்து எனக்கு கிடைக்கணும் வேணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா
ஜஸ்ட் இந்த டூல் ரெக்டாங்குலராக இருந்தாலும் சரி அல்லது எலிப்டிக்கலாக இருந்தாலும் சரி இந்த டூல் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபெதர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபெதர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபெதர், இந்த ஃபெதரில் ஜஸ்ட் பிஎக்ஸ்னா பிக்சல், நம்ம ஒரு 25 பிக்சல் கொடுக்குறோம். ஜஸ்ட் இப்போ ரெக்டாங்கிள் எடுத்து ட்ராப் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெதர் கொடுக்காம ஒரு ரெக்டாங்குலரை ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபெதர் கொடுத்து 0 பண்ணிவிட்டு நம்ம ரெக்டாங்கிள் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய கார்னர் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். அதே ரெக்டாங்கிள் எடுக்கிறோம், ஃபெதர் நம்மளுக்கு வேணுங்கிற வேல்யூ செட் பண்ணுறோம், தென் ரெக்டாங்கிள் ட்ராப் பண்ணுறோம். கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரவுண்டட் கார்னராக கிரியேட்டு ஆகும். ஸோ Ctrl+C Ctrl+V கொடுத்துட்டு மூவ் டூல் எடுத்து இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தெரியும். சேம் இதே மாதிரி நம்மளுக்கு சர்க்கிளில் வேணும்னாலும் சர்க்கிள் எடுக்கிறோம், ஜஸ்ட் ஃபெதர் இருக்குது, ஸோ செலக்ட் பண்ணுறோம், Ctrl+C Ctrl+V கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த விசுவல் ஆஃப் பண்ணிட்டோம்னா இது நம்மளுக்கு இரண்டுமே ஃபெதர் கொடுத்து கட் பண்ண ஒரு இமேஜ். ஸோ அதில் எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி ஸ்மூத்தாக நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த ஃபெதருடைய வேலைகள். சரி, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் முன்னாடி கரெக்ட் ஃபெதர் கொடுக்க மறந்துட்டோம். ஸோ இப்போ கரெக்டான டைமென்ஷனில் நம்ம இந்த ரெக்டாங்கிளை ட்ராப் பண்ணியிருக்கோம். முன்னாடி ஃபெதர் கொடுக்கல, இப்போ கண்டிப்பாக எனக்கு ஃபெதர் வேணும். ஆஃப்டர் செலெக்ஷன் வி வாண்ட் ஃபெதர். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபெதர் வேணும் அப்படின்னா செலக்ட் மெனுவில் ஃபெதர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுனாலும் ஃபெதருடைய வேல்யூ கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் கொடுத்துங்கன்னா சேம் அதே மாதிரி ரெக்டாங்கிள் வந்து ரவுண்டர் ரெக்டாங்குலராக கார்னர்ஸ் கிரியேட் ஆகிடும். சேம் அதே வேலை தான் இதையும் செய்யும். ஸோ ரெண்டும் ஒரே ஃபெதர் தான். செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணும் அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணுறப்போ கொடுக்க மறந்துட்டோம் அப்படின்னா செலக்ட் மெனுவில் ஃபெதர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நம்ம ஃபெதர் கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த ரெக்டாங்கிள் மார்க்கி டூல், எலிப்டிக்கல் மார்க்கி டூலை வச்சு நம்ம ஒரு இமேஜை ரெக்டாங்குலர் வட்டமாகவோ அல்லது ஸ்கொயராக ரெக்டாங்குலராகவோ நம்ம இமேஜில் அந்த பார்ட்டை கட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட்டு கவனிச்சிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த டூலை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜை சுற்றிலும் நான் ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும், ஒரு பார்டர் போடணும் அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கும் நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணலாம். இந்த டூல் எடுக்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு எவ்வளோ லென்த்து வேணுமோ ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே கலர் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு இப்போ வந்து இது பேர் செலெக்ஷன். இந்த செலெக்ஷன் எப்போ ஆப்ஜெக்டாக மாறும் அப்படின்னா ஒன்ஸ் அதுக்குள்ளே நம்ம கலர் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பாக்ஸாக மாறிடும். இதுக்குள்ளே எப்படி நம்ம கலர் ஃபில் பண்ணுறது அப்படின்னா ஸோ இந்த டூல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 கலர் கொடுத்துருப்பாங்க. மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்கிறது ஃபோர்க்ரவுண்ட் கலர், கீழே இருக்கிறது பேக்ரவுண்ட் கலர். ஜஸ்ட் இந்த கலரை கிளிக் பண்ணி நம்மளுடைய கலர் RGB கலர் யூஸ் பண்ண போகிறோம். கலர் என்ன வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே கிளிக் பண்ணி நம்மளுக்கு எந்தெந்த கலர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கலர்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே RGB கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிரிண்டிங் போகிறப்ப தான் CMYK அப்படிங்கிற கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி, எப்படி இப்போ இந்த கலர்ஸ் வந்து இதுக்குள்ளே ஃபில் பண்ணுறது அப்படின்னா Alt+Delete யூஸ் பண்ணால் ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து ஃபில் ஆகும். அதே மாதிரி Ctrl+Delete பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபில் ஆகும். ஸோ ஜஸ்ட் ட்ராப் பண்ணிவிட்டு Alt+Delete ப்ரெஸ் பண்ணால் மேலே இருக்கிற இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து அந்த செலெக்ஷனுக்குள்ளே ஃபில் ஆகிடும். அதே மாதிரி Ctrl+Delete ப்ரெஸ் பண்ணுறோன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபில் ஆகிடும். நம்மளுக்கு எந்த ஒரு கலர் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் மாற்றினா இதை மாதிரி கலர்ஸை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கலர்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த செலெக்ஷன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்கும், செலக்ட்லேயே தான் இருக்கும். அந்த செலெக்ஷன் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா மேலே செலக்ட் மெனுவில் டீசெலக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+D. ஸோ Ctrl+D யூஸ் பண்ணுறோம்னா அந்த செலெக்ஷன் வந்து அதை விட்டு போயிடும். ஸோ இப்போ வந்து இது முழுமையாக ஒரு ஆப்ஜெக்டாக ஒரு பாக்ஸாக கன்வெர்ட் ஆகிடும்.
ஒன்ஸ் இது கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இந்த பாக்ஸ் வரைஞ்சோம்? ஸோ ஃப்ரேம் மாதிரி செட் பண்ணணும். அந்த நோக்கத்தோட இதை வந்து ட்ரா பண்ணோம். ஆனால் இது என்ன பண்ணிட்டோம்? ஃபுல்லாக வரையில இன்கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இதனுடைய சைஸை வந்து ஆல்ட்ரு பண்ணணும், வித்தை இன்க்ரீஸ் பண்ணணும், ஹைட்டை கொண்டு போய் மேலே மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம இதை மாதிரி சைஸை ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த மாதிரி இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணணும். சரி, இப்போ நான் இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணி இதை ஆல்ட்ரு பண்ணலாமான்னா ஆல்ட்ரு பண்ணலாம். ஆனால் என்ன நடக்கும் பாருங்கள். ஜஸ்ட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண உடனே இந்த பாக்ஸுக்கு அப்ளை ஆகாது, அது என்டையர் இந்த இமேஜுக்கு தான் அப்ளை ஆகும். ஒன்ஸ் இந்த நம்ம இது சைஸ் மாற்றுறோம் அப்படிங்கிறப்ப பாக்ஸ் மட்டும் சின்னதாகாது, என்டையர் அந்த இமேஜுமே இதை மாதிரி சின்னது ஆகும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணுற இது மாதிரி ஓன் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே செப்பரேட் லேயர்ஸில் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த பாக்ஸ் எந்த லேயரில் இருக்குன்னா இந்த விசுவல் ஆஃப் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த பேக்ரவுண்டு காப்பிங்கிற லேயரில் இந்த பாக்ஸ் வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ லேயர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம ஒரு டாட் வரைகிறோம் அப்படின்னாலும் இங்கே கொடுத்துருப்பாங்க ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஏ நியூ லேயர். இதை கிளிக் பண்ணினா இட்ஸ் ஏ எம்டி லேயர். இவ்வளோ லேயர்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், கணக்கெல்லாம் கிடையாது. வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பக்கம் டெலீட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த லேயர்ஸை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ அதனால் ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இப்போ நம்ம இதை ட்ராப் பண்ணுறோம், ஒரு ஃப்ரேம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு பிஃபோர் கலர் ஃபில்லிங் ட்ராப் பண்ணிவிட்டு இதை ஆப்ஜெக்டாக மாற்றுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லேயரில் ஒரு எம்டி லேயர் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஃபில் பண்ணணும். ஸோ இது வந்து மறந்துடக்கூடாது, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ட்ராப் பண்ணுறோம், ஒரு லேயர் ஆட் பண்ணுறோம், கலர் ஃபில் பண்ணுறோம், டீசெலக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் இதனுடைய வழிமுறைகள். ஸோ கலர் ஃபில் பண்ணிட்டோம், இது ஆப்ஜெக்டாக மாற்றிட்டோம். ஒன்ஸ் இது ஆப்ஜெக்டாக மாற்றினதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இந்த மூவ் டூல் எடுத்து இப்போ நம்ம இதை செப்பரேட்டாக எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். காரணம் என்னன்னா இது செப்பரேட் லேயர். ஸோ லேயர் 7ல் வந்து இந்த பாக்ஸ் இருக்குது. இந்த விசுவல் ஆஃப் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது எங்கே வேணுமோ இதை மாதிரி வைக்கிறோம். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் அப்ளை பண்ணுறோம், ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறோம், எவ்வளோ வேணாலும் சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மறுபடியும் ஆல்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணி கீழே எவ்வளோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். மறுபடியும் ட்ராக் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் போடுறோம். ஸோ எந்த ஆங்கிளில் எப்படி வேணுமோ நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் நம்ம இது மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய லேயர் கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம எப்படி வேணாலும் நம்ம இது எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு லேயர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கலரை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இது இப்போ லேயர் மேலே எங்கே ட்ராக் பண்ணி எங்கே வேணாலும் நம்ம இது மாதிரி அது எல்லாத்தையும் செட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த ரெக்டாங்கிள் டூல் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ரெக்டாங்குலராக வரைஞ்சிக்கலாம் அல்லது எலிப்டிக்கலாக வரைஞ்சிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த சர்க்கிள் ட்ராப் பண்ணிட்டேன். இந்த சர்க்கிளுடைய கலர் நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமா? சப்போஸ் இங்கே மாற்றுறேன், எனக்கு ப்ளூ கலர் வேணும், சம்திங்ஸ் அதர் கலர்ஸ் வேணும் அப்படின்னா மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியாது. ஸோ மறுபடியும் இந்த சர்க்கிளை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த லேயர் பாக்ஸில் மவுஸ் இந்த டிரான்ஸ்பரண்ட் இடத்துல கொண்டு போயிட்டு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி வரும். அப்போ கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் செலெக்ஷன் ஆகிடும். கெயின் நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்ட்ரோல் டெலீட் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்து நம்மளுக்கு ஃபில் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரப்போ கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் கலர் செலக்ட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் இந்த டூலுடைய விஷயங்கள், இந்த ரெக்டாங்கிள் டூல் அண்ட் எலிப்டிக்கல் டூல். ஸோ நம்ம லைன் ஏதாச்சும் வரையணும் அப்படின்னா வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன், இந்த லைன்ஸ் ஏதாச்சும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ லைனுக்கும் அதே மாதிரி தான், ஜஸ்ட்டு எடுக்கிறோம், கிளிக் பண்ணுறோம், ஏமா ட்ரா பண்ணிக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இதில் ட்ரா பண்ணுறோம், ஒரு லேயர் ஆட் பண்ணுறோம், ஆல்ட் டெலீட் ப்ரெஸ் பண்ணால் ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஃபில் ஆகும்,
கண்ட்ரோல் டெலீட் ப்ரெஸ் பண்ணால் பேக்ரவுண்ட் கலர் ஃபில் ஆகும். ஸோ அப்புறம் கண்ட்ரோல் டி பண்ணுறோம். டி பண்ணால் டீசெலக்ட் ஆகிடும். மூவ் டூல் எடுத்து நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ள கலர்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஜஸ்ட்டு இந்த அவுட்லைன் மட்டும் ஃபில் ஆனால் போதும். இந்த உள்ளே எல்லாம் கலர் வேண்டாம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்கம் மறக்காமல் இதுக்கும் ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மேலே எடிட் மெனுவில் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எடிட்டில் ஸ்ட்ரோக்கில் போனோம்னா இந்த லைனுடைய திக்னஸ் எவ்வளோ வேணும், லைனுடைய கலர் என்ன கலர் வேணும், லைன் எங்கேருந்து வரணும், சென்டர்லையா இன்சைடா அவுட் சைடாக கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா ஸோ இந்த அவுட்லைன் பவுண்ட்ரி மட்டும் ஃபில் ஆகும். ஸோ இது வந்து அவுட்லைன் மட்டும் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு லேயர் ஆட் பண்ணிவிட்டு எடிட் மெனுவில் ஸ்ட்ரோக் கொடுக்குறோம் அப்படின்னா லைனுடைய திக்னஸ் அண்ட் தென் லைனுடைய கலர் கொடுத்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இந்த அவுட்லைன் மட்டும் ஃபில் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரோக்குங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண இந்த ஸ்ட்ரோக் வந்து இந்த செலெக்ஷன் இருந்தால் தான் ஒர்க் ஆகுமான்னு கிடையாது, வித்தவுட் செலெக்ஷனுக்கும் ஒர்க் ஆகும். அதாவது இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு காப்பி அப்படின்ற இங்கே இருக்குது. இப்போ நம்ம எதுவும் செலக்ட் எதுவும் பண்ணலை, இருந்தாலும் இந்த எடிட்டில் ஸ்ட்ரோக் போனீங்கன்னா ஸ்ட்ரோக்குங்கிற ஆப்ஷன் வேலை செய்யும். ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ கொடுத்தோம்னா ஆனால் இப்போ வந்துடும். வித்தவுட் செலெக்ஷனுக்கும் ஸ்ட்ரோக்குங்கிற விஷயம் ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, வெர்டிக்கல் லைன் அண்டு ஹரிசாண்டல் லைன். ஸோ இந்த லைன் எடுக்கிறோம், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம், ஜஸ்ட் மறக்காமல் ஒரு லேயர் ஆட் பண்ணிடணும். ஆல்ட் டெலீட் அல்லது கண்ட்ரோல் டெலீட் கலர் ஃபில் பண்ணிடலாம். இது 1 பிக்சல் லைன், நம்மளுக்கு இது கலர் ஃபில் பண்ணது தெரியாது. டீசெலக்ட் பண்ணுறோம். ஸோ எடிட்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் போட்டு நம்ம இதனுடைய திக்னஸை வித்தை அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இந்த லைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படியும் பண்ணலாம், அல்லது ஜஸ்ட் அதே மாதிரி எடுக்கிறோம், கிளிக் பண்ணுறோம், ஒரு லேயர் ஆட் பண்ணிவிட்டு எடிட்டில் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணியும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ரெண்டும் கலர் ஃபில் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணி எவ்வளோ வேணுமோ அதோடைய வித்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இந்த லைனுக்கு வந்து ஃபெதர் கொடுக்கக்கூடாது. லைனுக்கு வந்து நம்ம ஃபெதர் கொடுக்குறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒர்க் ஆகாது. ஏன்னா இதனுடைய இந்த லைன் பேர் 1 பிக்சல் லைனு, இதுக்கு நம்ம 1 பிக்சல் ஃபெதர் கொடுத்தா கூட இது ஒர்க்கு ஆகாது. அதனால லைன் ட்ராப் பண்ணுறப்ப மட்டும் ஃபெதருங்கிற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ண கூடாது. லைனுக்கு மட்டும் ஃபெதர் வந்து 0ல் தான் இருக்க வேண்டும். ஸோ இதுதான் இந்த செலெக்ஷன் டூலுடைய ரெக்டாங்குலர் மார்க்கி டூல், எலிப்டிக்கல் மார்க்கி டூல், சிங்கிள் ரோ அண்ட் சிங்கிள் காலம் மார்க்கி டூலுடைய வேலைகள். இதை வச்சு நம்ம சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நண்பர்களே, புரியுதுங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறுபடியும் இந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், இல்லை ஏதாச்சும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? மீதி டூல்ஸ் வந்து அடுத்த கிளாஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இதனுடைய தொடர்ச்சியை வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.